நைக்கி வெமரோ பிளஸ்ல ஒரு ஹாஃப் மேரத்தான் டெஸ்டிங் ஓடி முடிச்சாச்சு. ஒரு 650 பேஸ்ல ஓடினேன். த்ரூ அவுட் மை 21 கிலோமீட்டர் எனக்கு செம்ம ஸ்ப்ரிங்கியா, பயங்கர எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப லைட் வெயிட்டா, நல்ல பிரீத்தபுளா, சூப்பர்பான எனக்கு வந்து ஒரு ஃபன் ரைடை கொடுத்தது நான் சொல்லுவேன். நான் ட்ரை பண்ண நிறைய மேக்ஸ் குஷன் டெய்லி ட்ரெயினர்ல எல்லா மேக்ஸ் குஷனுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடை நீங்கள் பிக்கப் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுமானா பண்ணாது. பிகாஸ் அதோட டிசைனே அதுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த ஷூ நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பேஸ் 6 மினிட்ஸ் ஸ்பேஸில் ஓடுற ஆளாக இருந்தால் அவங்களுக்கு தான் பக்காவாக செட் ஆகும். லைட் வெயிட், பிரீத்தபிள், பயங்கர ஸ்ப்ரிங்கி, அண்ட் தென் ஜூம் எக்ஸ் சொல்லவே தேவையில்ல, ஒரு சூப்பர்பான ஒரு ரைடை கொடுக்குது எனக்கு. ஸோ ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் என்னோட அன்பாக்ஸ் மீட்டிங்கில் நான் அதை கிளியராக சொல்லியிருப்பேன். என்னோட UK 8க்கு ஒரு 260 270 கிராம் வருது. ஸ்டாக் ஹைட்லாம் மேசிவ் ஸ்டாக் ஹைட், 45 48 இன் ஹீல் அண்ட் 35 38 இன் ஃபோர் ஃபுட். அவங்க இதில் யூஸ் பண்ணியிருக்க மிட் சோல், அதுதான் இந்த ஷூவோட செல்லிங் பாயிண்டே. ஜூம் எக்ஸ் கிரேசியான ஒரு பவுன்சி ஸ்ப்ரிங்கி உள்ள ஒரு ஃபோம் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா ஜூம் எக்ஸ், அது எல்லாருக்குமே தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ஜூம் எக்ஸை வந்து வெமரோ 18ல தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சு வெமரோ 18. பட் அது எனக்கு கொஞ்சம் ஹெவியராகவும் பிரீத்தபிள் இஷ்யூ இருந்தது ஆஃப்டர் ஹாஃப் மேரத்தான். பட் இதில் அது எதுவுமே இல்லை, ரொம்ப லைட் வெயிட். ஆஃப்டர் 15 கிலோமீட்டர் யூஸ்வலாக மேக்ஸ் ஆப்ஷன் ஷூஸ்லாம் வந்து ஹெவியராக ஃபீல் ஆகும், பட் அது சுத்தமாக ஃபீல் ஆகலை. அண்ட் தென் அப்பர் வந்து ரொம்ப லைட் வெயிட், ஹை குவாலிட்டி இன்ஜினியர்ட் மெஷ் கொடுத்துருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, நைக்கி அந்த டிசைன் ஃபேக்டர்லையும் ஷூவோட குவாலிட்டியில் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. ஒரு சூப்பர்பான ஒரு லைட் வெயிட், பிரீத்தபிள், ஹை குவாலிட்டி மெஷ் கொடுத்ததுனால நல்ல பிரீத்தபிளாக இருக்குது. அண்ட் தென் த்ரூ அவுட் மை ஹாஃப் மேரத்தான் எனக்கு ஃபோம் வந்து சுத்தமாக ஃப்ளாட் அவுட்டே ஆகலை. அதே ஸ்ப்ரிங்கினஸ், அதே சாஃப்ட்டு, அதே பவுன்சினஸ் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் தென் ட்ராக்ஷன் சொல்லவே தேவையில்ல. பூமாக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பயங்கர ட்ராக்ஷன் உள்ள ஒரு கிரிப் அப்படின்னா நைக்கி வெமரோ ப்ளஸில் கொடுத்துருக்கேன் இந்த கிரிப் தான். ஒரு சூப்பர்பான ஒரு கிரிப் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹை டியூரபிளான ஒரு கிரிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹீல் பேடிங், ஹீல் கவுண்டர், இதுதான் இந்த ஷூவோட அனதர் ஸ்பெஷாலிட்டினே நான் சொல்லுவேன். இந்த ஹீல் பேடிங் பாருங்க எந்த லெவல் திக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. தங்க பாருங்க, பயங்கர திக்கா, கம்ஃபியா, ரொம்ப சாஃப்டா இருக்கு. வெமரோ 18ல இதான் கொடுத்துருந்தாங்க, பட் அது எனக்கு ரொம்ப கிளங்கியா, ஹெவியரா இருந்தது. பட் இந்த ஷூல செம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு லைட் வெயிட் அப்பர் கொடுத்ததுனால எனக்கு சுத்தமா அந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகல. அண்ட் பயங்கர கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆச்சு. ஹீல் ஸ்லிப்பேஜ் இருக்கவே இருக்காது நைக்கில, ஏன்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. லேஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, ஒரு ப்ரீமியமான லேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தே ஹேவ் ஒரு புல் டேப் நைக்கியோட இது. அண்ட் ஒன் மோர் திங் ஐ லவ் அபவுட் தி ஷூஸ், இந்த நைக்கியோட இந்த ஒரு லோகோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ரிஃப்ளெக்டிவ். நீங்க நைட்ல ஓடும்போது இது அழகா தெரியும் இதுவும். அண்ட் தென் இந்த ஹீல் டேப்ல கொடுத்துருக்க இதுவுமே ரிஃப்ளெக்டிவ். அண்ட் இது திஸ் இஸ் ஆல்சோ ரிஃப்ளெக்டிவ். அண்ட் நைக்கி லோகோவும் ரிஃப்ளெக்டிவ். நைக்கி ஒரு ஷூவை டிசைன் பண்றாங்க அப்படின்னா நைக்கி வந்து எல்லா டைமும் அவங்க ரெவல்யூஷனரியா எதையுமே கிரியேட் பண்ண மாட்டாங்க. பட் எப்பயாவது ஒரு தடவை ஒரு ப்ராடக்டை கொண்டு வராங்க, அது வந்து அப்படியே அவுட் ஆஃப் த வேர்ல்டா இருக்கும். அந்த மாதிரி தான் வெமரோ பிளஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஆல்ஃபா ஃப்ளை 3 சொல்லவே தேவையில்ல, அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் சூப்பர் ஃபார்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எனக்கு இப்போ இந்த ஷூ எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. பட் இது கொஞ்சம் மேக்ஸ் குஷன் டெய்லி ட்ரெயின்ன்றனால அந்த லைட் வெயிட், லைட் பர்சன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கொஞ்சம் ஹெவியராக இருக்கும். மற்றபடி ஒரு ஷூவில், ரன்னிங் ஷூவில், ஒரு மாடர்னான ரன்னிங் ஷூவில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எனக்கு இந்த ஷூவோட டிசைன் ப்ரொஃபைல் எந்த பர்பஸ்க்காக ரிலீஸ் பண்ணாங்களோ அதை நான் வச்சு பார்க்கும்போது எனக்கு இதில் எந்த ப்ராப்ளமுமே என்னால் இதை கண்டுபிடிக்க முடியல. தே ஹேவ் அ இன்சோல், நல்ல ஒரு நைக்கி லோகோவோட ஒரு நல்ல இதுவுமே வந்து நல்ல சாஃப்டான ஒரு இன்சோல் கொடுத்துருக்காங்க. யூ கேன் ரீப்ளேஸ் இஃப் யூ ஹேவ் ஓர்த்தோ ப்ராப்ளம். இதுல இருக்கிற நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட பிரைஸ் சொல்லுவேன். இந்தியாவில் 16,000. இன்ஃபேக்ட் மற்ற கண்ட்ரியை விட இந்தியாவில் அவங்க கொஞ்சம் கம்மியாக தான் அவங்க சேல் பண்றாங்க. அவங்க வெப்சைட்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அது எல்லாமே சிங்கப்பூர்லேருந்து தான் அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு டேக்ஸ் நம்ம கட்டணும். அதாவது இம்போர்ட் டேக்ஸ் இருக்குல்ல, 1600 நினைக்கிறேன். பட் இப்போது இயர் அண்ட் சேலில் அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து இல்லாமல் நமக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இஃப் யூ வாண்ட் அ நைக்கி ஷூ, கோ ஃபார் இட். 16,000 எக்ஸ்பென்சிவ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இஃப் யூர் ஃப்ரெண்ட் இஸ் அவுட் சைடு அப்ராடில் யாராக இருக்காங்கன்னா 10,000 12,000 கிடைக்குதுன்னா கண்ணை மூடிட்டு போங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ. 1000 கிலோமீட்டருக்கு மேலே வரும் வாக்கிங் ஷூ. அமேசிங்கான டிசைன், அமேசிங்கான ஒரு கேஷுவல் ஒரு ஷூ. செகண்ட் நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது நெகட்டிவ் இல்லை, பட் எனக்கு நான் இந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இஃப் யுவர் பேஸ் இஸ் 5-6 மினிட்ஸ் இருக்குன்னா சூப்பர்பான ஷூ. பட் இஃப் யுவர் பேஸ் இஸ் அபோவ் தேன் 6, யூ ஓன்ட் ஃபீல் த ஸ்டெபிலிட்டி இன் த ஷூ. பயங்கர ஸ்ப்ரிங்கி, பயங்கர கிரேசி பவுன்ஸியாக இருக்கனால உங்களுக்கு அந்த ஸ்டேபிள்னஸ் இருக்காது. அதனால பிகினர்ஸ்
ஹெவி ரன்னர்ஸ் அண்ட் தென் ஸ்லோவாக ஓடுறவங்களுக்குலாம் கொஞ்சம் அந்த ஆங்கிள் அதிகமாக டிஸ்கம்ஃபர்ட் ஆகும், பிகாஸ் கிரவுண்ட் கான்டாக்ட் டைம் அதிகமாக இருக்கிறதுனால. அதனால நீங்கள் வந்து இஃப் யூஆர் ஸ்லோவர் பேஸ், இஃப் யூஆர் ஸ்லோ ரன்னர் ஹெவியர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வெமோரோ 18 வில் சூட் யூ. ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஷோ சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் நைக்கி ஃபேன் இல்லைனா நீங்கள் பிகினர், உங்கள் பேஸ் 5-6 மினிட்ஸில் இருக்குது, உங்களுக்கு ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்லாம் இல்லை, அண்ட் தென் உங்களோட வீக்லி மைலேஜ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், நைக்கிலேருந்து ஒரு மாடர்னான சூப்பர்பான டிசைன் இருக்கக்கூடிய ரன்னிங் கம் கேஷுவல் ஷூ வேணும் அப்படின்னா நைக்கி வெமரோ ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு டாப் 3 மேக்ஸ் ஓஷன் டெய்லி ட்ரெய்னர் இன் 2025 கண்டிப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒரு ஷூ ஆயிடுச்சு. யாருக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்லோ பேசராக இருக்கீங்க, ஹெவி ரன்னராக இருக்கீங்க, ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷூ உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் என்னென்ன அண்ட் தென் வேற என்னென்ன மேக்ஸ் ஓஷன் டெய்லி ட்ரெய்னர் இருக்குன்றதை இன்னொரு வீடியோ ஷேர் பண்ணுறேன், அதை பாருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல், பி சேஃப், ஹாப்பி ரன்னிங், பீஸ்.